நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய யோக முத்திரையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிசூல யோக முத்திரை. ஸோ இந்த யோக முத்திரை பெயரை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த யோக முத்திரை பார்ப்பதற்கு திரிசூலம் போன்று ஒரு கை விரல்களால் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாகும். ஸோ இந்த யோக முத்திரை செய்கிறதோட பலன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பொதுவாகவே நம்ம யோக முத்திரையாக இருந்தாலும் சரி, யோகாசனம், உடற்பயிற்சி, சித்த மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை அலோபதிக் மருந்து சாப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனோட விளைவு என்ன, அதனோட பலன் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம மனதார இது நிச்சயமாக இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனதார ஏற்றுக்கிட்டு செய்யும்போது, இல்லை ஒரு நோய்க்கு பார்த்தோன்னா மருந்து எடுக்கும்போது, அதாவது இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற ஒரு முழு மனதோடு நம்ம செய்யும்போது அதனோட பலனும் பார்த்தோன்னா முழுமையாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே ஒரு செயலை பார்த்தோன்னா செய்யறதுக்கு முன்னாடி அதனோட பலன் என்ன, அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றது நல்லா ஆராயணும், அதை தெரிஞ்சுக்கணும். வேற எதுவும் கிடையாது. நீங்கள் அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஒரு பொருளை பற்றியோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு மிஷினை பற்றியோ எதை பற்றியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதை பற்றி நம்ம நல்லா படிக்கணும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அதனோட பலன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகும். ஸோ இப்போ இந்த திரிசூல முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரிசூல முத்திரை செய்கிறதால இதில் அந்த பொதுவாக ஆன்மீகத்தில் இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணவம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தான் என்ற ஆணவம், அதாவது தன்னால் மட்டும் தான் முடியும், தான் உயர்ந்தவன், இது மாதிரி பல விஷயம் சொல்லிட்டு போயிடலாம். ஆணவம், கண்மம். ஸோ கண்மம் பார்த்தோன்னா கண்மம்னா கர்மம் செயல்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தோன்னா முக்கியமாக தீவினையை குறிக்கும். ஸோ தீய செயல்களை செய்தல், பாவம், இதை மாதிரி விஷயங்கள் குறிக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா மாயை. ஸோ இதை மாயைன்றது இந்த உலகத்தில் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் சில காலம் தான். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதனோட நினைவுகள் எல்லாமே சில நாட்கள், இதுவும் கடந்து போகும் அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 விஷயங்கள் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை மும்மலங்கள்னு சொல்லுவாங்க. இதை நீக்கினா மட்டும்தான் இறைவனை உணர முடியும் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. இந்த இந்த யோக முத்திரை செய்யறதால இந்த இந்த விஷயங்கள், அதாவது என்னன்னா இந்த மும்மலங்கள், ஸோ ஆணவம், கண்மம், மாயை, இது பார்த்தோன்னா விலகி நம்ம பார்த்தோன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் உணரவும் முடியும் நீங்கள் இதை செய்யும்போது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யோக முத்திரை செய்யறதால அதாவது நினைவாற்றல் பார்த்தோன்னா அதிகரிக்கும். இந்த பொதுவாகவே பார்த்தோன்னா நிறைய யோக முத்திரைகள் நினைவாற்றல் அதிகரிக்கும். ஸோ காரணம் என்னன்னா நம்ம மனம் அமைதி, அதாவது மன சஞ்சலத்தை பார்த்தோன்னா இந்த யோக முத்திரைகள், யோகாசனம் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மன சஞ்சலங்கள் விலகும். இந்த மன சஞ்சலங்கள் விலகினாலே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது என்னன்னா நினைவாற்றல் குறிப்பாக அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு செயலை கரெக்டாக செய்வோம். நம்ம பெரும்பாலும் இப்போ பல வியாதிகள் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இதை நம்ம உடற்பயிற்சிகள் செய்கிறதே கிடையாது. அதாவது முக்கியமாக இது பள்ளி இதுலேயே ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா உடற்கல்வி அந்த பிடி பீரியடு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி அந்த அறிவியல் பாட வேலைகள் இதெல்லாம் இவங்கெல்லாம் வாங்கி அதை நடத்திடுறாங்க. பெரும்பாலும் இந்த உடற்கல்வி என்ற வகுப்பு நடக்கிறதே கிடையாது. நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னன்னா ஒரே ஒரு நாள் தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் படித்தேன். அந்த 4 வருஷத்தில் ஒரே ஒரு உடற்கல்வி வகுப்பு தான் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா பார்த்துங்க, அதுதான் நடந்தது, அதான் உண்மை. ஸோ அப்போ அதில் சொல்லி தந்த சில உடற்பயிற்சிகளை நான் இன்னமும் செய்கிறேன். அப்படின்னா பார்த்துங்க. ஸோ பொதுவாகவே இந்த உடற்கல்வி வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியிலே புறக்கணிக்கப்படுது. இது மட்டும் கிடையாது, இந்த அறிவியல் வளர்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சி, கிரைண்டர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன், இது ஏசி, இது மாதிரி நம்ம சொகுசாக வாழத்துக்கு பழகிட்டோம். ஆனால் இந்த இதனோட கண்டுபிடிப்புகள் தவறானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த கிரைண்டரு, மிக்சி இது எல்லாமே நமக்கு அதிகப்படியான வேலைப்பொழு. இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதில் அப்போ அந்த வேலை நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அறிவியல் பார்த்தோன்னா உதவுது. ஒரு வேலையை நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டு அந்த மீதி இருக்கிற டைம் வேற எதுக்காவது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த அறிவியல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது என்னன்னா இது எல்லாருக்கும் இப்படி தான் பயன்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில்
சோம்பேறிகளாக மாறிடுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேன், ஏசி இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்க்கும் நல்லா. எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்று குளுமையாக, அதாவது காற்று அடிச்சுட்டு இருக்காது, குளுமையாக இருக்காது. எல்லா நேரத்துலையும் நம்ம விசிறி வச்சு விசிறிட்டே இருக்க முடியாது. அதனால் என்ன பிரச்சனைனா அந்த வேர்வைகள் மூலமாகவே வந்து நிறைய கொழுப்புகள்லாம் வந்து வெளியேறிடும். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்போ வந்து இந்த ஏசி ஃபேன்லாம் அதிகமாக வந்ததோ அதுக்கப்புறம் தான் அதிகரிச்சிருக்குது. இது வந்து என்னோட ஒரு இதுதான், ஒரு என்ன சொல்கிறது, என்னோட ஒரு கருத்து தான், சரிங்களா. ஸோ வந்து அப்போ நிச்சயமாக வந்து இது பொருந்தும். ஸோ வந்து ஏன்னா இதை மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம என்னென்னா நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து நேரத்தை மிச்சப்படுத்துக்காகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசாக வாழ்கிறதுக்காகவும் இருக்குது. ஆனால் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வந்து வராது. ஆனால் நம்ம சரியான முறையில் அனைவரும் பயன்படுத்துவது கிடையாது, அதான் உண்மை. அப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து அதேமாரி வந்து உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது. ஸோ இதனோட விளைவு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சீரியல் பார்க்குறதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல்லையும் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து எந்த சீரியல் இருந்தாலும் சரி வந்து நல்ல கருத்துக்களை வந்து போதிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களை வந்து பார்த்தோன்னா வந்து உங்கள் உணர்ச்சியை தூண்டி விட்டு நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அது நம்ம மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான வந்து ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த சீரியல் அந்த நாடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ முட்டாள்தனமாக செய்வாங்க. வந்து படிக்காத பாமர மக்கள் கூட வந்து செய்த தப்பு இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை ரொம்ப குறைவான வேகத்தை, அதாவது என்னென்னா ஒரு செயலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய செயலை இழுத்து வந்து பெருசாக வந்து பார்த்தோன்னா ஆக்கிட்டு போவாங்க. ஸோ வந்து ஷார்ட்கட்டாக எவ்வளோ விஷயம் இருக்கும், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக இது பண்ணாலே பண்ணிடலாமே அப்படின்னு வந்து அப்போ நம்ம மூளையும் வந்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து விட நம்ம வந்து மேன்மையாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா காமிச்சிக்கிறதுக்கு வந்து விரும்புவோம். அப்போ இந்த மாதிரி சீரியல்லாம் பார்க்கும்போது இதான் நடக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா மூளையோட செயல்திறன் வந்து குறைஞ்சினே போவோம். பிரச்சனைகளை வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம அதாவது நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனையே வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளால் சமாளிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படும் போது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு புது பிரச்சனையை வந்து பேசி, அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து அந்த நாடகத்தை பார்க்கும்போது புது பிரச்சனை வந்து நம்ம மூளையில் வந்து ஏற்றிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமானாலே பல நோய்கள் வரும். சுகர்லேருந்து எல்லா நோயுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதால வருது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த சீரியல் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோம்பேறித்தனமாக வந்து எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணாலே போதும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கூடுதலாக வந்து நமக்கு எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு யோகாசனம், யோக முத்திரைகள், இல்லை உடற்பயிற்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ஆரோக்கியமாக வந்து வாழலாம். ஸோ வந்து இப்போ இந்த ரொம்ப நேரம் வந்து பார்த்தோன்னா வந்து வேறு சில விஷயங்கள் வந்து பேசிட்டோம். ஆனால் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த திரிசூல முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெரும்பாலும் இந்த யோக முத்திரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து அதாவது சுகாசனம், பத்மாசனம் இது மாதிரி வந்து யோகாசனத்தில் அமர்ந்து செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுதல் பலன் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அதை கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் வந்து சமானம் போட்டு தரையில் உட்காந்து செஞ்சால் பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வந்து இந்த திரிசூல முத்திரை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ திரிசூல முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 2 கைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டி அதில் வந்து முதலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுண்டு விரலை வந்து சேர்க்க வேண்டும். சுண்டு விரலை வந்து சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மோதிர விரலையும் கோர்க்க வேண்டும். மோதிர விரலை வந்து கோர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நடு விரலை சேர்க்க வேண்டும். ஆள்காட்டி விரலை கோர்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து கட்டை விரல்களை சேர்க்க வேண்டும். ஸோ வந்து பெருவிரல்னு சொல்லக்கூடிய அந்த கட்டை விரலை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ இப்படி சேர்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிசூலம் போன்ற வந்து ஒரு அமைப்பு இருக்கும். விரல்கள் வந்து நீட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ வந்து திரிசூலம் போன்ற வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இந்த யோகாசனம் செய்கிறதால நிறைய பலன் வந்து கிடைக்குது. அதுவும் முக்கியமாக நினைவாற்றல் அதிகமாச்சுனாலே நம்ம வந்து நம்ம செய்கிற செயல் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும். ஸோ வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒன்று சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் மெமரி பவர் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னென்னா ஸோ வந்து மெமரி பவர் வந்து அதாவது என்னென்னா இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு மெமரி பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து நினைவாற்றலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனோட அந்த நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்து மெமரி பவரே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மூளை செயல்திறன் எவ்வளோ இருந்தாலும் மெமரி பவர் இல்லைன்னா வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதுதான் வந்து சொல்ல வருது. ஸோ இந்த திரிசூல முத்திரையை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிடம் முதல் 20 நிமிடங்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வச்சிருக்கலாம். ஸோ வந்து அமைதியாக
பத்மாசனம் இல்லைனா வந்து சமானம் போட்டு அமர்ந்து இல்லைனா வந்து சுகாசனம் இதில் அமர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை வந்து அமைதியாக இருக்கும்போது ஸோ உங்களுக்கு மிக சிறந்த பலன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினைவாற்றல் வந்து அதிகமாகும், மன சஞ்சலங்கள் வந்து மறையும். ஸோ வந்து மனதில் வந்து ஏகப்பட்ட போராட்டம் குழப்பம் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது எல்லாமே வந்து மறையும். ஸோ வந்து மாணவர்களோட செயல்திறன் வந்து அதிகமாகும், மாணவர்களோட நினைவாற்றல் அதிகமாகிறது மூலமாக அவர்களோட கல்வித்திறன் மேம்படும், அவர்களோட உடல் பொலிவாகும், வந்து காது கேட்கும் திறன் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி வந்து பல பலன்களை வந்து நம்ம சொல்லலாம் இந்த யோக முத்திரை செய்யறதால. ஸோ அதனால் நம்ம நேயர்கள் அனைவரும் வந்து இந்த யோக முத்திரை செய்து ஒரு சிறந்த பலனை பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.